அனைவருக்கும் வணக்கம். விஜய் அவர்கள் இறுதி, அதாவது கடைசி படம் ஜனநாயகன் அப்படின்னு கேட்கும்போது விஜய் ரசிகர்லாம் பயங்கர டென்ஷனாக வராங்க. என்னென்னா, இன்னும் உங்களை நாங்கள் எதிர்பார்க்குறோனே, இன்னும் திரையில் நான் பார்த்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஜனநாயகன் வந்து இறுதி படம் அப்படின்னாலுமே இப்போ ஃபஸ்ட்டு சிங்கிள் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த அரசியல் களம் சூடு பிடிச்சிட்டு இருக்க சமயத்தில் அவர் எந்த மாதிரி பார்த்திங்கன்னா சிங்கிள் வெளியிடுவாங்க, அதாவது ஃபஸ்ட்டே வந்து ஒரு புரட்சிகரமான ஒரு சாங் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் விஜய் அவர்கள் வந்து எப்பயுமே கமர்ஷியல் தானே, கமர்ஷியலை போட்டு அடி தாக்குவார்ல, அந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்து போட்டு அடி பிரிச்சிட்டாங்க. இதில் வந்து தளபதி கச்சேரி அப்படின்ற ஒரு டைட்டில் வச்சு ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் கச்சேரி அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த சாங் உள்ளேயும் இந்த லிரிக்ஸ் வீடியோவும் பார்த்திங்கன்னா ரைட்டிங் அப்படி தான் பண்ணியிருந்திருக்காங்க. இதில் வந்து கம்போசிங் யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அனிருத் அவர்கள். இதில் அறிவு அப்படின்றவர் தான் ஆல்ரெடி எழுதியிருக்காரு, அவங்களுக்கு தான் தெரியும். அறிவு தான் இந்த பாடலும் எழுதியிருக்காரு, அவரும் பாடியிருக்காருன்னு வச்சுங்களேன். இப்போ இதில் 3 பேர் பாடியிருக்காங்க. யார்? அறிவும் பாடியிருக்காரு, விஜய் அவர்கள் சென்டரில், அதுக்கப்புறம் அணி அவர்களும் பாடியிருக்காங்க. இவங்க 3 பேரும் பாடியிருக்காங்க. வரிகளில் வந்து பிச்சு மேய்ஞ்சிட்டான்னு வச்சுங்களேன். வரிகள் வந்து புரியல. என்னென்னா, ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு அரசியல் சார்ந்த விஷயங்களை சொல்கிறாங்க அப்படின்னா அது வந்து வேறு ஒரு புரட்சிகரமாக இருக்கும். அப்போ தான் வந்து ஆடியன்ஸை போய் சேரும் உடனே புரிஞ்சுப்பாங்க. ஆனால் தளபதி எப்படி தெரியுங்களா, அவர் ஸ்டைல்லையே அணி நீ உன் ஸ்டைலு, அறிவு நீ உன் ஸ்டைலு, விஜய் நான் என் ஸ்டைல் நான் பண்ணிக்கிறேன்டா, பண்ணுங்கடா தூள் கலப்போன்னு சொல்லி கமர்ஷியலாக அடித்து பிரிச்சுட்டாங்க. இதில் எப்பயும் போல் வந்து விஜய் அவர்கள் வந்து டான்ஸ் நம்ம என்ன சொல்ல வேணும், அவர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸை போட்டு கலக்கி விட்டார். டிஃப்ரெண்டான ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது. இதில் வரிகள், சில வரிகளை மட்டும் நம்ம பார்த்துருவோம். இதில் விஜய் கச்சேரி, வி கச்சேரி ஆரம்பம் அப்படின்ற மாதிரி தான் சாங் ஆரம்பிக்குது. வினா விஜய் அவர்கள் கச்சேரி ஆரம்பிக்கிற மாதிரி. அவர் கொடிகளை பற்றி நிறைய இடத்துல சொல்கிறாங்க, அவர் தலைவர்களை பற்றியும் சொல்கிறாங்க. யார்? அவர் விரும்புகிற தலைவர் கார்ல் மார்க்ஸ். கார்ல் மார்க்ஸ் பற்றி அவர் பேசவே இல்லை நினச்சிடாதீங்க. படத்தில் சொல்ல வராரு. இதை வந்து பெரியாரையும் அம்பேத்கரையும் பற்றி சொல்லிவிட்டு கார்ல் மார்க்ஸ் அவரை பற்றியும் சொல்கிறாங்க. இந்த விஷயங்கள்லாம் அந்த பாடலில் வருது. ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஏன்னா இந்த படத்தில் உள்ள கதைக்கான இந்த வரிகள் அப்படின்றத விட விஜய் கட்சிக்கும் விஜய்க்கும் உண்டான வரிகளை அறிவு போட்டு பிரிச்சுட்டாருன்னு வச்சுங்களேன். அப்படி தான் இருக்குது, ஒவ்வொரு வேர்டும் அப்படி தான் இருக்குது. ஏன்னா வாங்கினா வணக்கங்கண்ணா அப்படின்னு சொல்லி நம்ம பாட்டே இருக்குது. அந்த வாங்கினா வணக்கங்கண்ணா, அவர் மட்டும் தாய்மார்களை வரவேற்கிறது, அரசியலுக்கு நான் உங்களை கூப்பிட்றேன், இது வரைக்கும் நடந்த காலங்கள் வேறு, இன்னும் ஏன் காலம் வேறு, இப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வரியுமே தாய்மார்களையும் பார்த்திங்கன்னா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இப்படி உறவுகளை சொல்லும் விதமாகவே இந்த வரிகள்லாம் இருக்குது. பார்த்திங்கன்னா நான் வந்து அரசியலுக்கு வரேன், இது வரைக்கும் இருந்த அரசியல் வேறு, ஏன் அரசியல் எப்படின்னு பார்க்க போகிறீங்க, வந்து இணைஞ்சிடுங்க, வாங்க பயணிக்கலாம், இப்படி தான் போகுதுன்னு வச்சுங்களேன். ஒவ்வொரு வரிகளுமே ஆரம்பத்திலிருந்து இறுதி வரையுமே அரசியல் வரிகள். விஜய் வந்து கட்சி ஆரம்பித்து அந்த கொடியை பற்றியும், கொடின்னு அந்த சின்னங்கள் கொடியில் சிம்பிளை பற்றி நான் சொல்லலை, விஜய் கொடி ஏற்றுறேன் போகிறேன் வரேன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயங்களும் பார்த்திங்கன்னா அரசியலில் எப்படி பயணிப்பு அப்படி விஷயங்களையும், அரசியலில் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்ற விஷயங்களும், எந்த தலைவரெலாம் பின்பற்ற போகிற விஷயங்களை அடிச்சிட்டாரு. எனக்கு இதில் ஒரே விஷயம் தாங்க புரியல. இதில் வந்து என்னென்னா, இந்த மாதிரி வரிகளில் இந்த மாதிரி சாங்கியம் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தோண வச்சுட்டாப்புல அனிருத். ஏன்னா அவர் பேட்டர்ன்லேயே கமர்ஷியலாக விஜய்க்கு என்ன தேவையோ அதை, டான்ஸும் அப்படி தாங்க பார்த்திங்கன்னா எல்லாம் ஒட்டு மொத்தமாகவே இது அரசியல் வரி மாதிரியாக இருக்குது, கட்சி வரி மாதிரியாக இருக்குது, எப்பயும் விஜய் சாங் மாதிரி தான் இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்ல வச்சுட்டாங்க. நீங்கள் உள்ள டீப்பாகவே பார்த்தீங்கன்னா தான் இந்த வரிகளில் இருக்கிற நுணுக்கங்கள் நமக்கு தெரிய வரும். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா அரசியலை சொல்லி வச்சுருக்காரு. ஆனால் கமர்ஷியலாக விஜய் படம், விஜய் ஃபஸ்ட்டு சிங்கிள், விஜய் பாடல் எப்படி இருக்கும் அப்படி தான் இருக்குது. இதில் இடையில ஒரு விஷயந்தாங்க நமக்கு வந்து கொஞ்சம் நிரடலாகவும் இருக்குதுன்னு வச்சுங்களேன். ஏன்னா தெலுங்கு ரசிகர்களும் ஆல்ரெடி கேரளா ரசிகரை வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறதோட கேரளா அதிகம்னே சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து விஜய்க்கு ஃபேன்ஸ் அதிகம். அப்படி இருக்கும்போது தெலுங்கு ரசிகர்களும் குறி வைக்கிறதுக்காக இந்த தெலுங்கு வேர்ட்ஸ் வரிகள் எல்லாம் ஒரு 4-5 வரிகள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க அந்த தெலுங்கு வேர்டை போட்டு. அப்போது தெலுங்கு ரசிகர்கள் கவர்றதுக்கா இல்லை, இந்த இன்னொரு விஷயம் என்னென்னா, திராவிட மாடல் அடிக்கடி சீமான் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, தமிழும் திராவிடத்தும் கலந்து பேசுகிறார் அப்படின்னு. அது இங்கேயும் கொண்டு வந்துட்டாரான்னு நம்ம கொஞ்சம் சந்தேகம் எழுது. ஏன்னா அப்படி தான் இருக்குது அந்த வரி. ஏன்னா இங்கே தெலுங்குகள் வந்து தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க, சென்னையில் குறிப்பிட்டு அதிகமாக இருக்காங்க. அப்போ இந்த வரிகள்லாம் வந்து பயன்படுத்தும் போது தெலுங்கரையும் பார்த்திங்கன்னா இந்த கட்சிக்குள்ளே இழுப்பதற்காகவா, அதாவது விஜய் கட்சிக்குள்ளே இழுப்பதற்கு வாக்கு வங்கியாக பயன்படுத்துவதற்காகவும் நமக்கு தோணுது. எது இருந்தாலுமே அந்த வரிகளை பயன்படுத்துவது நமக்கு வந்து சந்தோஷம்தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால்
தமிழுக்கு முக்கியம் கொடுத்து தமிழை நாட்டை தான் நீங்கள் வந்து ஆள போகிறீங்க. அதாவது ஜெயிச்சிட்டா 2026 இல்லை 2030 ஜெயிச்சிட்டா அப்படின்னா தமிழ் மக்களுக்காக தான் நீங்கள் ஆள போகிறீங்க. இந்த தமிழ் தேசியவாதிகள், தமிழ் இனத்தைச் சேர்ந்தவர்கள் எல்லாருமே எதிர்பார்க்குறது எதுனா தமிழ்நாட்டுக்கு விடிய காலம் பிறக்கும் அப்படின்னு தான். அதனால் இந்த மாதிரி மொழிகளை வந்து நீங்கள் தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு தான் தோணுது. இருந்தாலுமே ரசிகல் சைடில் விட்டுருவோம். அவங்க வரவேற்றாங்கன்னா அதுவும் சிறப்பு தான். ஏன்னா விஜய் அவர்களுக்கு வந்து அடிஷனலாக ஒன்று சேர அவருக்கு சிறப்பு தான் அப்படின்னு விஜய் ரசிகர் சொல்லிட்டு தான் இருப்பாங்க. தமிழ் தேசியவாதிகள் ஒரு பக்கம் அந்த பக்கம் பேச தான் செய்வாங்க, அதையும் பேசி தான் இருப்பாங்க. இருந்தாலுமே விஜய் அவர்கள் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணி போனால் இந்த விமர்சனங்களை தவிர்க்கலாம். அதுதான் மெயின் மேட்ரு. அதே மாதிரி இறுதியில் ஒரு விஷயம், இந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்து அந்த சாங்கோட எண்டு முடிய போகுதுன்னு நினைக்கிறோம். ஒன்று அணி வந்து என்ன சொல்கிறாருன்னா, அண்ணே உங்கள் ஸ்டைலில் ஒரு டான்ஸு போடுறா பண்ணிடுவோம் அப்படின்னு விஜய் அவர்கள் சொல்கிறாரு. சொன்னதுக்கப்புறம் பயங்கரமான ஒரு சம்பவமே இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லா பாடல்கள்லையுமே ஒரு ஸ்டெப்ஸை வந்து விஜய் அவர்கள் வந்து யூஸ் பண்ணுவார். சமீப கால படங்கள் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி இந்த படத்தில் வித்தியாசமான சில ஸ்டெப்ஸ் இருந்தாலுமே யூஸ்வலான சில க்ரௌடோட சில ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது. ஆனால் இந்த லாஸ்ட்டில் அந்த விஜய் அவர்கள் கேட்டதுக்கும் அணி அவர்கள் வந்து போடுற பிஜியத்துக்கும் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடித்து தூள் கிளப்ப போகிறாரு விஜய் அவர்கள், நல்லாவே தெரிகிறது. ஆனால் எனக்கு அவரோட தனிப்பட்ட கருத்து என்னென்னா, இந்த சமயங்களில் இந்த சிங்கிளோடு சேர்த்து சில வார்த்தைகள், படத்தில் உள்ள வார்த்தைகளும் தூக்கி உள்ளே போட்டிருந்தாருன்னு வச்சுங்களேன், இப்போ நடக்கிற சம்பவங்களுக்கு, இந்த கரூர் சம்பவங்கள்லாம் இந்த மாதிரி நடக்கும் சம்பவங்களுக்கு இன்னும் நல்லா இருந்திருக்கும். இதில் வந்து சில திரைத்துறை சார்ந்தவர்கள், அதாவது ஜனநாயக படத்தில் ஒர்க் பண்ணவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, படம் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு, அரசியல் வந்து பயங்கரமாக வந்து பேசப்பட்டிருக்கு, ரொம்ப கமர்ஷியலாக வந்திருக்கு, விஜய் அவர்கள் வந்து ரசிகர்கள் தயவு செய்து நீங்கள் படத்தை நடிச்சுக்கிட்டே இருங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க அப்படின்ற ஒரு விஷயமாக தான் இந்த ஜனநாயகம் படத்தை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்தளவுக்கு வந்து ஜனநாயகம் ரொம்ப சிறப்பாக வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. எப்படி வந்தாலும் ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்துருச்சு, அடுத்து டீசர், ட்ரைலர், அடுத்து 2வது சிங்கிள், அப்புறம் பொங்கல் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ட்ரெய்லர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 நிமிஷம் வர மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனால் நிறைய விஷயங்களை வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அது முன்னாடியே டிசம்பர்லேயே வந்து ரிலீஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணுறாங்க, கிறிஸ்மஸ் அன்னைக்கு. அதற்கு முன்னாடியே பண்ணலான்னு சில பேர் சொல்கிறாங்களாம். என்ன நடக்குது நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும். அதனால் ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்து ரசிகர்கிட்ட போய் சேர்ந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். ரசிகர்கள் கொண்டாடிட்டு வராங்கன்னு தான் சொல்லலாம். இதில் நம்ம சொன்ன மாதிரி ஆரம்பத்துலேருந்து இறுதி வரைக்குமே அரசியல் நெடிகள் அதிகமாக இருக்கிறது. இடையில் எனக்கு என்னென்னா, அந்த தெலுங்கு நெடி வந்து தான் நம்மளை கொஞ்சம் உறுத்துது. இதில் வந்து அரசியல் நெடின்னு சொல்லி நீங்கள் அது டோட்டல் நெகட்டிவ் நினச்சிடக்கூடாது. அரசியல் நெடி அப்படின்னா அரசியல் பேசுகிறது இந்த பாடல் அப்படின்னு தான் நாம் சொல்ல வரோம். கண்டிப்பாக விஜய் ரசிகர்களுக்கு கொண்டாட்டமோ இல்லையோ, எதிர்கட்சியில் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்களெல்லாம் திரும்ப ஆரம்பிச்சிட்டாப்லையா விஜய் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயங்களையும் அங்கே விஜய் அவர்கள் பதிவு செஞ்சுருக்காங்க. அது நீங்கள் ஃபுல்லாக சாங் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். விஜய் அவர்கள் வந்து எதிர்கட்சிகள் பார்த்திங்கன்னா ஆளுங்கட்சிகள் எல்லாத்துக்கும் சேர்ந்துட்டு ஒரு விஷயம் எல்லாம் பண்ணியிருக்காரு. அது சாங்கை முடிச்சா நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தான் தெரியும். அது சைக்கிள் கேப்பில் அடிச்சுட்டு போயிட்டே இருந்தாங்க. அந்த மாதிரி சாங்கை வந்து ஃபுல்ஃபில் ஆகிருக்கு ரசிகர்களிடையும். பார்த்திங்கன்னா யூடியூப்பில் எல்லாருமே வந்து பாசிட்டிவாக தான் சொல்லியிருக்காங்க. அதையும் நான் சொல்லிடுறேன். கண்டிப்பாக ஜனநாயகம் ஃபஸ்ட்டு சிங்கிள், அதாவது தளபதி கச்சேரி வந்து செம்ம அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த சினிமா நடக்கும் விஷயங்களை தொடர்ந்து அலசுவோம், தொடர்ந்து பேசுவோம், தொடர்ந்து திரை விமர்சனங்களையும் நம்ம பேசிக்கிட்டு வரோம். அதையும் பார்த்துட்டு உங்களுக்கு கருத்து தெரிவிங்க. அனைவருக்கும் நன்றி.